வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கடவுளை எங்களை காப்பாத்துங்க, நடுவானில் 4 மணி நேரம் கதறிய பயணிகள். ஹைதராபாத் விமானத்தில் திக் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஹைதராபாத்தில் இருந்து கர்நாடகாவின் உப்பளிக்கு சென்ற தனியார் விமானம் தரையிறங்க முடியாமல் வானிலையே வட்டமடித்தது. இதனால் பயந்து போன பயணிகள் விமானத்தில் சாமி கும்பிடும் பைலட்டை திட்டி தீர்த்ததோடு 4 மணி நேரம் அவர்கள் உயிரை கையில் பிடித்து அச்சத்தில் இருந்த திக் நிமிடங்கள் பற்றி பரபரப்பான தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. ஓ மை காட், ஓ ஷிட், பைலட் என்று இப்படி செய்கிறாங்களே, ஹை பைலட் விமானத்தை பெங்களூருக்கு திருப்பு என்று பயணிகள் கண்ணீருடன் கதற, அழாதீங்க ஒன்றும் ஆகாது என சிலர் தைரியம் ஊட்ட, ஆனாலும் உயிர் பயத்தில் நடுவானில் பைலட்டை 4 மணி நேரம் பயணிகள் திட்டி தீர்த்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று மாலை 3 மணிக்கு ஃபைலோ என்ற விமானம் கர்நாடக மாநிலம் தர்வார் மாவட்டம் உப்பளி விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருந்தது. இந்த விமானம் உப்பள்ளி விமான நிலையத்தை நெருங்கிய போது மாலை 4:30 மணிக்கு தரையிறங்க தயாரான போது சிக்கல் ஏற்பட்டது. உப்பள்ளியில் நேற்று மோசமான காலநிலை நிலவியது. இதனால் விமானத்தை தரையிறக்கிறதுக்கு ஆபத்து. இப்போது தரையிறக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி விமானத்தை வானிலை வட்டமிடிக்கவும் உத்தரவிடப்பட்டது. இதற்கு பைலட் ஓகே சொல்லியுள்ளார். ஆனால் இதை பற்றி பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படலை. இதனால் விமானம் உப்பள்ளி விமான நிலையத்தில் தரையிறங்காமல் வானில் வட்டமடிக்க தொடங்கியது. முண்டுகோடு, தவானகா, சிவமக்கா உள்ளிட்ட பகுதிகளில் மேலாக விமானம் பறந்து கொண்டே இருந்தது. நீண்ட நேரமாகியும் விமானம் தரையிறங்காதால் பயணிகள் அச்சமடைந்து போனாங்க. இதனால் விமானத்தில் ஏதோ பிரச்சனை வந்துவிட்டது என்று பீதியில் உறைந்து போனாங்க. பயணிகள் தங்களுடைய கடவுள்களை கும்பிட தொடங்கினாங்க. அதோடு பைலட்டை திட்ட தொடங்கியிருந்தாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி பரவியது. அதில் பெண் பயணி ஒருவர் கதறி அழுது கண்களை மூடி கைகளை குப்பி எப்படியாவது தங்களை காப்பாற்ற வேண்டி கொள்கிறாங்க. அதே போல இன்னொரு விமானத்தில் ஏற்பட்ட அதிர்வால் ஓ மை காட் என்று அபாய குரல் எழுப்பியது. இன்னொரு ஆண் பயணி ஓ ஷீட், ஏன் இப்படி செய்கிறீங்க என தனது கோபத்தை வெளிப்படுத்தும் நிலையில் ஒன்றுமாகாது, அள வேண்டாம், பொறுமையாக இருங்க என்று ஒருவர் பயணியை சமாதானப்படுத்தும் குரலும் கேட்கிறாங்க. பயணியில் இந்த குரலை தொடர்ந்து பைலட் உங்களுக்கு தொடர்ந்து தகவலை வழங்கும், கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க என மைக்கேல் கூறுகிறார். அதற்கு ஒருவர் விமானத்தை பெங்களூரில் அல்லது பெலாக்கி விடுங்க என்று கத்த, இன்னொரு பயணியோ ஆம்பலாவில் பக்கத்தில் உள்ளாங்க. இப்படியாக அந்த வீடியோவில் பயணியாளர் குரல் பதிவாகியுள்ளது. இறுதியாக 4 மணி நேரம் கழித்து அந்த விமானம் பெங்களூரில் கெம்போடோ சர்வதேச நிலையத்தில் வரவில்லை என்று ஏர்லைன் நிறுவனம் மீது கோபத்தை வெளிக்காட்டினாங்க. இதற்கிடைதான் அந்த விமான நிறுவனம் முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளது. ஹைதராபாத்திலிருந்து உப்பள்ளி நோக்கி சென்ற விமானத்தின் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் எந்தவித தொழில்நுட்ப கோளாறும் ஏற்படலை. விமானம் பிற்பகல் 3 மணிக்கு ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டது. உப்பள்ளியை நெருங்கும் போது மோசமான வானிலை பெங்களூருக்கு திரும்பி விடப்பட்டது. பின்பு மீண்டும் உப்பள்ளி சென்று அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு வந்தது. பயணிகள் பாதுகாப்பு விஷயத்தில் நாங்கள் எந்தவித சமரசம் செய்வதில்லை. எங்களின் விமானிகள், விமான பயணி குழுக்கள், தலைக்கிடக்கும் இருப்பவர்கள் எத்தகைய சூழலையும் கையாளும் பயிற்சி பெற்றவங்க. இதனால பயணிகளுக்கு எப்பவுமே பாதுகாப்பு உண்டு என்று விளக்கம் அளித்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.